ஹலோ மக்களே, சிவா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரித்திகா ஜெமுனாவுக்கு அர்ச்சனா உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் தெரியுது. அதோட இல்லாமல் நம்ம வர்மாவும் ஒரு கட்டத்தில் அர்ச்சனாவை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அயிலியோட மாமா அப்படியே அர்ச்சனாவை பார்க்கும்போது அர்ச்சனாவுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்குது. அதை பார்த்த உடனே இப்படி இருந்தால் சரி வராது, உடனே நம்ம அயலிக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அயலிக்கு கால் பண்ணி, உங்கள் அம்மா ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, நீ இப்போ உடனே பாரு, எனக்கு ஏதோ பதட்டமாகவே இருக்கு, அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படி சொல்லும்போது அயலியும் நம்ம சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவாவும் நம்ம இப்போவே போய் அவங்க அம்மாவும் போய் பார்க்கலாம், நீ எதுக்குமே கவலைப்படாத, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவாவும் அர்ச்சனாவை பார்க்கறதுக்காக வராங்க. அயலியோட மாமாவும் கொஞ்ச நாளாவே அவளுக்கு உடம்புக்கு முடியலமா, இப்ப என்ன செய்யறது அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் சரி நம்ம வெளியில இவங்களை கூட்டிட்டு போனா யாராவது ஒருத்தங்க பார்த்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு அது ஆபத்தா முடிஞ்சிருமே, வர்மாவோட ஆட்கள் வேற சுத்திட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆயிடும், என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது சிவாவும் எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்கா அயலி, இதுக்கு மேல அம்மாவை வீட்டில் வச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட வேண்டியதான், யாருக்கும் தெரியாம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்காங்க. இல்லை சிவா, எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, அம்மாவை யாராவது பார்த்துட்டா என்ன செய்யறது அப்படி கேட்கும்போது சிவாவும் அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத, நமக்கு வேற நேரமே இல்லை, இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் அம்மாவோட உயிரையே நம்ம காப்பாற்ற முடியும், வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவாவும் கார் எடுத்துட்டு அப்படியே நம்ம அயலியோட அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்தில் ஜமுனாவும் நம்ம ரித்திகாவும் சரி நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வர்மாவுக்கும் ஒரு வேலை இருக்குது. ஜான் ஒரு இடத்துலேருந்து கூப்பிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் முக்கியமாட்டு ஒருத்தங்களை நான் பார்த்தேன், நீங்கள் உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படி சொல்லும்போது வர்மாவும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக தயாராகிறாங்க. நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்த மாதிரி அர்ச்சனாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது திடீர்னாலும் அதே வழியாட்டு தான் நம்ம ரித்திகாவும் வந்துட்டுருக்காங்க. ரித்திகா அப்படியே கவனிக்கிறாங்க, என்னது இது, இது அயலி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஜமுனாவும் ஆமாம் இது அயலியே தான், அவள் எங்கே இந்த டைமுக்கு போகிறா அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் ஜமுனாவும் சேர்ந்து நம்ம அயலியோட காரை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே இடத்துல தான் நம்ம வர்மாவும் இருக்காங்க. ஆனால் நம்ம அயலியை பார்த்த மாதிரி இல்லை, அவங்களும் அதே ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம அயலியும் டாக்டர்கிட்ட எல்லாம் எங்கள் அம்மாவோட உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்க, பாவம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனநிலை பிரச்சனை இருந்துகிட்டே இருந்து அதுக்கு தான் மருந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு ரொம்பவே முடியலை, எப்படியாவது அவங்கள காப்பாற்றுங்க அப்படி சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் சரி நீங்கள் எதுக்கு பற்றியும் கவலைப்படாதுங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே செய்ய தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட அயலி நீ எதுவுமே கவலைப்படாத, அதான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்ல, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்கள் அம்மாவுக்கு எந்த ஆபத்துமே வராது, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவும் ஜமுனாவும் என்ன இந்த சைடு தானே வந்தா, எங்கே போயிருப்பா, திடீர்னு ஆளை காணலையே அப்படி சொல்லும்போது இந்த சைடு தான் இருப்பா, எங்கேயாவது நம்ம தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரித்திகாவும் ஜமுனாவும் ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அயலி வெளியில இருந்ததை கவனிக்கிறாங்க. அயலி கிட்ட போன உடனே ரித்திகாவை பார்த்த உடனே அயலி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ரித்திகாவும் விடுற மாதிரி இல்லை, ஏன் அயலி எதுக்காக இங்கே வந்த அப்படி கேட்கும்போது நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, அதனால் அவங்கள சந்திக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ரித்திகாவும் என்ன நீ சொல்கிற பொய்யெல்லாம் நான் நம்ப சொல்கிறியா, உன் கூட வேறு ஒருத்தவங்களும் இருந்தாங்க, அதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் உன்னோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, உன் கூட இருந்தது அது யார் அப்படி கேட்கும்போது நம்ம அயலியும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, என் கூட யாருமே இல்லை அப்படி சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜமுனாவும் ரித்திகாவும் இல்லை யாரோ ஒருத்தங்க இப்போ தான் இந்த ஐசியூவில் போன மாதிரி இருந்துச்சு, ஒழுங்காட்டு சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம அயலி தடுத்து நிறுத்துறாங்க, அப்படி யாருமே இல்லை, என்னால் சொல்ல முடியாது அப்படி சொல்லும்போது ரித்திகா நம்ம அயலியை தள்ளி விட்டுட்டு இனிமே விட்டால் சரியே கிடையாது, அது யாரு தான் அங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துடலான்னு அப்படியே ரித்திகா அப்படி பார்க்குறாங்க. அது அர்ச்சனாவா இருக்குது. அர்ச்சனாவை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி ஜமுனா கிட்ட அம்மா இங்கே இருக்குது, அர்ச்சனாவா இருக்குது, பாரு அப்படி சொல்லும்போது ஜமுனாவும் அப்படியே அர்ச்சனாவை பார்த்துடுறாங்க. பார்த்து ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கும் போது அயிலியை பார்த்து இது வரைக்கும் உன்னோட அம்மா உயிரோட தான் இருந்திருக்காங்க, அந்த விஷயத்த எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட இருந்து மறைச்சி நீ நாடகம் ஆடிட்டு இருக்கல்ல, அன்னைக்கு வீட்டில் வச்சு உங்கள் அம்மாவை பார்த்தேன்னு சொல்லும்போது யாருமே நம்மளை கடைசியில் ஏதோ ஒரு ஆவின்னு சொல்லி என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல, எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை செய்திருக்க, என்னைக்கு உன்னோட அம்மாவோட
பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா இன்னைக்கு அவள் உயிரோடவே இருக்காளா, இவளெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு ஜமுனா சொல்லும்போது அயலியும் இல்லை, இது வரைக்கும் அவங்க இருந்தது எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் அவங்க உயிரோட இருக்கக்கூடிய விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சொல்லும்போது ஜமுனா கேட்குற மாதிரி இல்லை, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் உன்னோட அம்மாவும் சேர்ந்த மாதிரி தான் இப்படிலாம் வேலை செய்திருக்கணும், இனிமே உங்களெல்லாம் சும்மாவே விட போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு ஜமுனாவும் ரித்திகாவும் சேர்ந்து நம்ம அயலியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சிவாவும் என்ன தைரியம் இருந்தால் எனக்கு முன்னாடியே அயலியெல்லாம் இப்படி அடிப்ப, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது, அயலி அவளோட அம்மாவை பார்த்ததில் உங்களுக்கு என்ன தப்பு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலிக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானும் வர்மாவை தேடி இருக்காங்க. என்னது வர்மாவை காணலே, இந்த இடத்துல தானே வருவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வர்மாவும் அதே ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜான் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஜானும் வர்மாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் ஜமுனாவும் ரித்திகாவும் நம்ம அயலியை விடுற மாதிரி இல்லை, இது வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்கல்ல, உன்னோட இந்திராணி அண்ணி அவங்கள்ட்ட போய் இந்த உண்மையை சொல்ல தான் போகிறேன், அதுக்கப்புறமா உன்னோட சுயரூபம் தெரிய தான் போகுது, இது நாள் வரைக்கும் நீ அந்த வீட்டில் நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் நம்ம அயலிக்கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலிக்கோ அவங்க அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் இருந்துகிட்டே இருக்கே தவிர இதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சிவாவும் ரித்திகா கிட்ட உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, எதுனாலும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம், என்னோட அக்காவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க எதுனாலும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரித்திகாவுக்கு டென்ஷன் தாங்கவே இல்லை. ஜமுனா கிட்ட பார்த்தீங்களாம்மா இத்தனை நாளாட்டு எவ்வளோ நாடகம் ஆடிருக்கா, அன்னைக்கு எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அன்னைக்கு வீட்டில் வச்சு நான் சொன்னேன்ல அந்த அர்ச்சனாவை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு, அப்போ நிஜமாவே இத்தனை நாளாட்டு எங்களோட வீட்டில் எங்களுக்கே தெரியாமல் அந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கா, இன்னைக்கு பார்த்தீங்களா நம்ம நேரடியாக அவங்கள பார்த்துட்டோம், என்ன இருந்தாலுமே மறுபடியும் ஏதாவது நாடகம் ஆடி எல்லாருக்கும் முன்னாடியுமே அவள் ரொம்பவே நல்லவ மாதிரி நம்பிக்கையை உண்டு பண்ணி வச்சிருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா சொல்லும்போது ஜமுனாவும் ஆமாம் ரித்திகா உனக்கு தான் இது எதுவுமே தெரியாமல் இருந்திருக்க, நானும் நீ சொன்னதெல்லாம் நம்பி நிஜமாவே ஆவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பரிகார பூஜை பண்ணோம், கடைசியில் பார்த்தா நிஜமா அந்த அர்ச்சனா உயிரோட தான் இருந்திருக்கா, அவள் உயிரோட இல்லாத சமயமே எல்லாரும் நம்மளை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாருமே அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன மாதிரி பேசினாங்க, ஆனால் இவ மட்டும் உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கே, அதுக்கப்புறமா நம்ம குடும்பத்துக்கு தான் எல்லா ஆபத்தும் வரும், அது மட்டும் இல்லாமல் இந்த வர்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா குடும்பம் மொத்தமாகவே சரியான ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனாவும் நம்ம ரித்திகாட்ட சொல்லும்போது ரித்திகாவும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குமா, யானை அர்ச்சனாவையும் அந்த அயலியும் சும்மாவே விடக்கூடாது, அர்ச்சனா உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் நம்ம 2 பேருக்கு தானே தெரியும், அதனால அதே மாதிரி அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயலை பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகாவும் ஜமுனாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாமா. அதே சமயத்தில் நம்ம அயலியும் டென்ஷனாக இருக்கும்போது சிவாவும் எதை பற்றியுமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலுமே வர்மா கிட்டேருந்து உன்னோட அம்மாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தான், கூடிய சீக்கிரமாக உன்னோட அம்மாவுக்கு நினைவு தெரிஞ்சு நல்லபடியாக இருக்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை சமாதானப்படுத்துகிறாங்க. சிவா அயலி கூட இருக்க வரைக்கும் அயலிக்கும் அர்ச்சனாவுக்கு எந்த ஆபத்துமே வராதுன்னே சொல்லலாம்.